அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் எப்போ பாரு கஷ்டம் வறுமை, நான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னால் அதை சேமித்தே வைக்க முடியல, செல்வத்தை சேர்த்தவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் உங்கள் வீடுகளில் கடைப்பிடித்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேர்றத உங்களால் நல்லாவே உணர முடியும். அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் பணம் சேர்வதற்காக நீங்கள் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறீங்க, அதே போல் என்ன விஷயம் நம்ம வீட்டில் செஞ்சால் இந்த பணம் கையிலேயே தங்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருந்து இந்த பணத்தை எப்படி மென்மேலும் சேமிக்கலாம், அதாவது செல்வ வளத்தை எப்படி மென்மேலும் பெருக்க முடியும், அல்ல குறையாத செல்வத்தை பெறுவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே ஒரு சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரணும் அப்படின்னா நல்ல ஒரு தொழில் செய்யலாம், அந்த தொழிலில் இருந்து நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தொழில் அவங்களுக்கு அமையாது, தடங்களாக இருக்கும், பணம் முதலீடு போட்டது அவங்களுக்கு எடுக்க முடியாமல் இருக்கும், நஷ்டம் இருக்கும். இது மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துட்டேன், நான் அடுத்தடுத்த தொழிலுக்கு தான் போயிட்டுருக்கேன், என்னால் முன்னேற முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு காண முடியும். நாம் இப்போது செல்வ வளத்தை நம்ம வீட்டில் எப்படி பெருக்கலாம், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதற்கான வழிகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவங்களுக்கான வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். தினமும் பணத்தை தேடி நாம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கிறோம். நாம் அந்த தேடி வர்றதுக்கான அந்த பணம் நம்மளை தேடி வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. அதில் குறிப்பாக ஆன்மீகத்தில் சில பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சரிவர நம்ம வீட்டில் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் நம்ம தேடி வரும். அதற்கான பரிகாரங்களாக என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு சின்ன கண்ணாடி அல்லது மண்பாண்டம் வைத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அந்த தண்ணி ஊற்றி வைத்த இடத்துல இதில் சிறிதளவு கொத்தமல்லி தலைகளை மேலே போட்டு வச்சுட்டு வாங்க. இது பணத்தை கண்டிப்பாக ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தினந்தோறும் தண்ணியும் அந்த கொத்தமல்லியும் நம்ம மாற்றி வைக்கிறது நல்லது. அதே போல் அடுத்ததாக அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கடவுளுக்கு சமானமானது. ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசியை எடுத்து நிரப்பிக்கோங்க. அதுக்கு என்ன அரிசி வேண்டும்னாலும் போட்டுக்கலாம். நம்ம குடும்பத்தில் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவரை அரிசியில் ஒரு நாணயத்தை முதல்ல புதைக்க சொல்லுங்கள். பிறகு அடுத்தடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அரிசியில் நாணயத்தை புதைத்து வைத்தாங்க அப்படின்னா, அது சமையல் அறையில் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரிசி 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது மாற்றணும். இப்படி நாம் செய்யும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி அங்கே வீட்டில் குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம், அதாவது தினமும் நம்ம வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பும்போது குங்குமத்தை கொஞ்சம் நம்ம ஒரு பேஸ்ட் போல் குழைத்து அதில் ஒரு குச்சியை வைத்து இடது கையால் ரூ என்ற வார்த்தையை போட வேண்டும். அல்லது ஆங்கிலத்தில் ருபீஸ் என எழுதுகிறாங்க சில பேர். இதை பௌர்ணமி நாளில் தொடங்கி அமாவாசை வரையும் நம்ம செய்யலாம். அதாவது 15 நாட்கள் தொடர்ந்து நம்ம இப்படி செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தினமும் செய்யும்போது கண்டிப்பாக அது பணத்தை ஈர்க்க ஒரு வழியாக அமைகிறது. இதன் மூலமாக பணம் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றினா மட்டும் பத்தாது, நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும். அப்புறம் ஏன் நீங்கள் இந்த பரிகாரமெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கேள்வியாக இப்போ எழலாம். பரிகாரம் என்பது நமக்கு மிகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செயலாக மட்டும்தாங்க இருக்கணும். அந்த நம்பிக்கையை, அந்த பரிகாரத்தை மட்டுமே நாம் நம்பிக்கிட்டும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய உழைப்பையும் நாம் சேர்த்து போடும்போது கண்டிப்பாக அந்த ஆன்மீக ரீதியாகவும் அது நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே போல் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியை நல்லா சுத்தமான நீரில் நனைத்து காய வைத்து எடுத்துக்கோங்க. பிறகு அதில் நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு நாணயம், ஒரு குப்பை மேனி வேர் மற்றும் ஒரு வசம்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு ஒரு மூட்டை போல கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைத்துக்கோங்க. நன்கு அதை நம்ம பூஜை செய்யணும் குறிப்பிட்டு. பிறகு நம்மளுடைய வீட்டின் நிலைவாசலில் அதை கட்டிக்கலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரத்தை நாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு
காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள அல்லது மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள செய்கிறது நல்லது. இந்த மூட்டையில் ஒரு இருக்கக்கூடிய பொருட்களை மாதந்தோறும் மாற்றி விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் இருக்குது. நம்ம வீடுகளில் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சால் எப்படிப்பா மாற்றம் வரும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதற்கு நல்ல ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யாருக்காவது திருமணம் ஆனது அப்படின்னா 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ ஆசிர்வதிப்பது வழக்கம். ஒரு மனிதன் முழுமை அடைவது திருமண பந்தத்தில் தான். அதனால் நம்ம திருமணமான ஒருவருக்கு 16 செல்வங்களும் கிட்ட பெரியவங்க ஆசிர்வதிக்கிறாங்க அப்படின்னும். 16 பெறுவது என்பது 16 செல்வங்களை குறிக்குது. வாழ்க்கையில் எல்லா குணநலன்களையும் பெறுவதோடு மட்டும் அல்லாமல் பணம் பொருள் எனும் செல்வங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம்ம மீது படணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழக்கூடிய நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்குது. அவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்து வந்தாங்க அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நாளடைவில் அடைந்துடுறாங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவங்க சூரிய உதயத்தின் போது, அதாவது அப்படியாவது நம்ம எழுதுதாங்க நல்லது. சூரிய உதயமாக முன்பு எழுவது தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குலன்களை கொடுக்கும். இதுவும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வழிதான். எந்த ஒரு வீட்டில் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு மிக பெரும் இடத்தை அடைந்திருப்பாங்க. சூரிய உதயத்துக்கு பின்பு எழக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக வெற்றிகளை பெற முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சோம்பேறித்தனமும் அலட்சியமும் கொண்ட இவர்கள் எப்போதுமே புலம்புவதை குறிக்கோளாகவே கொண்டிருப்பாங்க. தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற மன உளைச்சல்களுக்கும் ஆளாவாங்க. சூரிய உதயத்தின் போது எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு நாம் நம்மளுடைய வேலைகளை செய்யலாம். அதே போல் அப்படி குளித்து முடிச்சுட்டு சில பரிகாரத்தை செய்கிறதும் நல்லது. அதே போல் முகம் கை கால் கழுவி வாய் கொப்பளித்த அந்த நம்ம அதுவே முக்கியமானது. காலையில் எந்திரிச்சோனையும் குளிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு முடியாமல் இருக்கலாம். கை கால் முகத்தையாவது கழுவிட்டு வேலை செய்கிறது நல்லது. முதல்ல வாசை கூட்டி பெருக்கி பச்சரிசி மாவில் கோலம் போடலாம். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு சிறிய பெட்டியில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சம் பணத்தை வைக்கலாம். அதனுடன் மல்லிகை பூ சிறிதளவு, ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம் கொஞ்சம், சந்தன கட்டி 1, வில்வ இலை ஆகியவற்றை நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு மகாலட்சுமி படம் வைத்து அதற்கு முன்பாக 2 குத்து விளக்கில் 5 முகத்திரி இட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை எரிய விடலாம். இவ்வாறு சூரிய உதயத்தின் போது செய்து வர்றவங்களுக்கு நாளடைவில் வருமான தடை நீங்கும் அப்படிங்கிறது நியதி. இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்வ சேர்க்கை உண்டாகும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் பெண்கள் இதை வீட்டில் கடைபிடித்துட்டு வந்தாங்க அப்படின்னாலே போதுங்க, நல்ல ஒரு வரவு இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, இந்த தொழிலில் ஸ்தாபனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கும் மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் ஸ்தாபனங்களில் செய்கிறவங்க ஆண் பெண் என்ற வித்தியாசம் பாராமல் யார் வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யலாம். அதே போல் வீட்டில் செய்யும் பொழுது நம்ம பெண்களுக்கு ரொம்பவே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு செல்வ வளத்தை பெருக்கக்கூடியதாகவும் இருக்குது. நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அது நடக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தினமும் ₹1 நாணயத்தை ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வைங்க. மாத கடைசியில் அந்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். பணமும் வந்து கொண்டே இருக்கும். பணப்பெட்டியில் அல்லது பர்ஸில் பணத்தை வைக்கும்போது விரித்து வைக்காதீங்க. ரூபாய்த்தாளை எப்போதுமே சுருளாக இருக்கும்படி கட்டிய வைக்கிறது நல்லது. இதனால் செல்வம் பெருகுவதோடு உங்கள்கிட்ட நிரந்தரமாக அந்த பணம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லவங்கப்பட்டை பொடி செய்து சிறிதளவு எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து அந்த பச்சை நூலால் கட்டி பர்ஸில் அல்லது சட்டையிலேயோ வைத்துக்கிட்டா பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைத்து அதில் சிறிதளவு மல்லிகை பூவையும் போட்டு வைத்தீங்க அப்படின்னா பணம் பெருகி கொண்டே இருக்கும். அந்த பூ வாடியதும் மாறிவிட்டு மாற்றிட்டு நம்ம வேறு பூ வைக்கிறது நல்லது. இப்படி பணம் சேர்க்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பணம் சேர்வதற்கு இவ்வளவு தகவல்கள் இருக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.